ராமதாஸ் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட அதிமுகவுடன் கூட்டணிக்கு சென்றிருந்தால் நாங்கள் வந்து நிச்சயமாக ஒரு 3 தொகுதிகளில் ஜெயித்திருப்போம். 6 முதல் 7 தொகுதிகளில் வந்து அதிமுக வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கூட தான், நாங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான். நாங்க வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு போயிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேற்பட்ட இடங்கள்ல வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கும். அண்ணாமலை அவர்கள் வந்து சாட்டையால் அடித்துக் கொள்கிறார், எந்த பிரச்சனைக்காக அடிச்சுக்கிறாரு, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்காக அடிச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லும் போதுதான் நீதிமன்றம் தானாக முன் வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு அவர்கள் வந்து புது வழக்காக தான் இந்த வழக்கை எடுத்தாங்க. யாருங்கிறதை வந்து அடுத்து வரக்கூடிய ஆட்சி வந்து கண்டுபிடித்து விடுவார்களுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை வந்து வேகமா முடித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த விஷயத்தை செய்திருக்கலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய எஃப்ஐஆரை கசிய விட்டு அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு மானபங்கத்தை ஏற்படுத்தியதே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை தான். எஃப்ஐஆர் லீக் ஆன விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தானே சார். பஸ்ல ஏத்த மாட்டேங்கிறாங்க சார், மரியாதை தர மாட்டேங்கிறாங்க சார், கண்டக்டர் மதிக்கிறதே இல்ல சார், இலவச பேருந்து ஓசியில தானே சார் போறீங்க அப்படின்னு சொல்லி நம்மள கேட்கறாங்க சார் சொல்லி உதயநிதிக்கு முன்னாடியே பேசிய வார்த்தைகளா நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஆட்சியில வந்து பெண்களுக்கு உண்டான மரியாதைங்கிறது சுத்தமா கிடையாது. ரெட் ஜெயின் மூவிஸுக்கு என்ன தேவை, அவங்களுடைய சன் பிக்சர்ஸ்க்கு என்ன தேவை, கிளவுட்9 மூவிஸ்க்கு என்ன தேவை, வெளிநாட்டுக்கு தப்பி போன போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அவர் வந்து ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு, அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. சோ இவங்களுக்கு எல்லாம் என்ன தேவையோ அதுதான் மேடம் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா என்னைக்கு அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு வெளியில நின்று மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னு கத்தினாரோ அப்பவே ஸ்டாலினுக்கு பிடிச்சிருக்காது. ஏன்னா ஸ்டாலினுக்கு கனிமொழியை தூக்கி வைத்து பேசினால் நிச்சயமாக பிடிக்காது. இது சாதாரண ஒரு திமுகவினுடைய ஒரு அரசியல் குழந்தைக்கு கூட தெரியும். டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சபரி செல்வன் அவர்கள், சேலம் பாஜக மாவட்ட செயலாளர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். கடந்த 2 நாட்களாகவே ராமதாஸ் அவர்கள் வந்து முதல்ல அன்புமணி அவர்கள் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சார். அப்புறம் நேத்து அன்புமணி அவர்கள் வந்து அதற்கு எதிராக பேசியிருக்காங்க. அண்ட் பொறுப்புல இருந்தவங்க நிறைய பேரை வந்து அன்புமணி அவர்கள் வந்து மீண்டும் சேர்த்திருக்காரு, ராமதாஸ் அவர்கள் நீக்கியது. இது உங்கள் கருத்து என்ன சார்? பாமகவுடைய இந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, இது மேக்சிமம் வந்து இது ஒரு கட்சியினுடைய ஒரு அடிப்படை பிரச்சனையாகவும் நீங்க பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து இது ஒரு ஃபேமிலி இஷ்யூவாகவும் நீங்க பார்க்கலாம். ஒரு பாரதிய ஜனதா கட்சி வேறொரு கட்சியை சேர்ந்த நாங்கள் வந்து மோஸ்டா இதுக்கு வந்து கருத்துக்களை வந்து தெரிவிக்க கூடாது. ஆனால் அதையும் மீறி வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லலாம். என்னன்னா இது எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு பவர் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர்கிட்ட இருந்து அது தந்தையாகட்டும் மகனாக இருக்கட்டும் அதெல்லாம் வேற. பட் ஆனா தலைவர் மற்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த பொறுப்பு தலைவர் இவர்கள்கிட்ட மாறும்போது வந்து ஒரு சில வேறுபாடுகளோ ஒரு சில பிரச்சனைகளோ வந்துதான் அதுக்கு வந்து தீர்வு கிடைக்காது. இன்னைக்கு நேத்தா கிடையாது. அண்ணாதுரை கிட்ட இருந்து கருணாநிதிக்கு வரும்போதும் சரி, எம்ஜிஆர் இடையில பஞ்சாயத்து பண்ணதை நம்ம பார்த்தோம். திருப்பி எம்ஜிஆர் கிட்ட இருந்து ஜெயலலிதா கிட்ட வரும்போதும் சரி, இடையில வந்து ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து இடையில கொஞ்ச நாள் அமர்ந்ததை பார்த்தோம். சோ இதெல்லாம் எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப தேசிய கட்சி எங்களை போன்ற தேசிய கட்சிகள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து நிரந்தர தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னைக்குமே இருக்காது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அதனால எங்களை மாதிரி ஒரு தேசிய கட்சிகளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஆனா இப்ப பாமக அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அந்த பவர் டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு விஷயம் நடக்கும்போது இது நிச்சயமாக நடக்கும். ஆனா இதற்கு வந்து பப்ளிக்கா பண்ணிக்காம இவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில அவர்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இது வந்து பரவாயில்ல. ஏன்னா மிகப்பெரிய ஒரு கட்சி பாமகங்கிறது வந்து என்னைக்குமே ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆனா அது வந்து நார்த் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேஸ் பண்ணி தான் போகும். நீங்க கொங்கு ரீஜியனாக இருக்கட்டும், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சேலம், ஈரோடு, ஈவன் சென்னையில கூட அவர்களுக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜஸ் எல்லாம் இருக்கு. சோ இதை வந்து ஸ்பிளிட் ஆகாம இருக்கணும். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து வெளியில சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இது தேவையற்ற கருத்துக்கள், இது தேவையான கருத்துக்கள் அப்படிங்கிறத மையப்படுத்தி மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா ராமதாஸ் பேசிய வார்த்தைகளும் பாமகவினுடைய வாக்கு சதவீதங்களை பாதிக்கலாம், அன்புமணி ராமதாஸ் பேசக்கூடிய வார்த்தைகளும் பாமகவினுடைய வாக்கு சதவீதங்களை பாதிக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அது அவர்களுக்குள்ளே பேசி முடிவு எடுத்துக்கணும். சோ இது வேற கட்சியினுடைய ஒரு விஷயம்ங்கிறதுனால இதை நான் மேக்சிமம் இதை பற்றி ஒரு பெரிய கருத்தாக நான் சொல்ல விரும்பவில்லை. விரைவில் அதற்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கும், நிச்சயமாக தீர்வுகள் கிடைக்கும். நிரந்தர தலைமை அவர்களுக்குள்ள கிடைக்கும்னு சொல்லிதான் நான் எதிர்பார்க்கிறேன். சொல்றது கரெக்ட் தான். பட் இதுல வந்து பாஜகவோட தலையீடும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கே சார், இதுல என்ன சொல்ல? இல்ல மேடம், இல்ல இது வந்து அசம்ப்ஷன் தான். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா யாருடன் கூட்டணி சேர வேண்டும் அப்படிங்கிறதை வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த சமயம் முடிவெடுத்ததாக அவர் சொன்னார். நான் சொல்ல போனா இது வந்து பர்சனலா எனக்கே சின்னதா ஒரு கனெக்டான ஒரு விஷயம். ஏன்னா நாங்க எங்க சேலம் பகுதியை சேர்ந்த அப்ப வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து சேலம் மாநாட்டுக்கு வரும்போதுதான் அன்புமணி ராமதாசும் வந்து அந்த கூட்டத்துல கலந்து கொண்டு
அவர்கள் வந்து தங்களுடைய கூட்டணி நிலைப்பாடை வந்து சொன்னாங்க. சோ இது எனக்கு பர்சனலாகவே நான் கண்கூட பார்த்த ஒரு விஷயம் தான். மற்றபடி அவர் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து இன்முகத்தோட தான் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வந்து ராமதாஸ் அவர்களை வந்து கட்டி தழுவி வந்து அந்த கூட்டணியினுடைய வரவேற்பை பெற்றதெல்லாம் நம்ம நன்றாக பார்த்தோம். யாருடைய கழுத்தையும் பிடித்து வந்து கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது. எந்த பக்கம் கூட்டணியில் இருந்தால் அவர்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும், நமக்கு ஆதாயமாக இருக்கும் அப்படிங்கறதான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இப்ப ராமதாஸ் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட அதிமுகவுடன் கூட்டணிக்கு சென்றிருந்தால் நாங்கள் வந்து நிச்சயமாக ஒரு 3 தொகுதிகளில் ஜெயிச்சிருப்போம், 6 முதல் 7 தொகுதிகளில் வந்து அதிமுக வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான். நாங்க வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு போயிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேற்பட்ட இடங்கள்ல வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கும். கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் அன்னைக்கு இருந்த நிலைப்பாடுகள் வேறு, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் வேறு. இன்னைக்கு வந்து என்ன சூழ்நிலை இருக்கு, நாட்டுல யாரு பிரதமரா வந்தா ஆட்சி நன்றாக இருக்கும். ராமதாஸுக்கு ஒருவேளை தெரியாம இருந்திருக்கலாம். அன்புமணி ராமதாஸ் வந்து இப்ப கள சூழ்நிலை வந்து நன்றாக பார்த்து கொண்டிருப்பதால் அவருக்கு வந்து யாரு வந்து இந்த நாட்டை ஆண்டால் சரியாக இருக்கும், ராகுல் காந்தி ஆண்டா சரியா இருக்குமா, நரேந்திர மோடி ஆண்டா சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் வரும் பொழுது அவர் வந்து நரேந்திர மோடியை தேர்ந்தெடுக்கிறார். அதற்கு வந்து அன்புமணி ராமதாஸிடம் கேட்டு இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அன்னைக்கு பேசியிருக்கிற மாதிரிதான் நாங்க பாக்குறோம் ஒழிய, இதுல வந்து பாஜகவினுடைய தலையீடு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உள்ள வந்து பேசினதோ இல்ல அண்ணாமலை அவர்கள் போய் இதெல்லாம் இங்க பேசுபொருளே கிடையாது மேடம். இது அவர் சொன்ன விஷயங்கள் வந்து தவறாக வந்து பிரித்து பேசப்படுகிறது இங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய மீடியாக்கள், அவ்வளவுதான். வேற வந்து இதுல பாஜகவினுடைய தலையீடுல சத்தியமாக கிடையாது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்குல வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கு வந்து அந்த காவல்துறையை பாராட்டி வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அண்ட் கனிமொழி அவர்கள் வந்து இதை நாங்க 5½ மாதத்திலேயே வந்து செஞ்சு முடிச்சிருக்கோம், போன அரசு மாதிரி இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. இது உங்கள் கருத்து என்ன சார்? இதுல இந்த விஷயங்களை வந்து பூதாகரமாக ஊதி பெருசாக்கும் போது முதல் விஷயமே சொல்லும் போது வந்து திமுக அரசு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அடக்குமுறையை பயன்படுத்தினாங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி போராடிய மாணவர் அமைப்பை வந்து எந்த அளவுக்கு அவர்கள் அடித்து துரத்தினார்கள்ங்கிறதையும் நமக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்துல வந்து இந்த பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது தமிழக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து அவர் எப்ப கையில சாட்டை எடுத்தாரோ அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே சூடு பிடித்தது, தமிழகம் முழுக்க சூடு பிடித்தது. அண்ணாமலை அவர்கள் வந்து சாட்டையால் அடித்துக் கொள்கிறார், எந்த பிரச்சனைக்காக அடிச்சுக்கிறாரு, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்காக அடிச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு அவர்கள் வந்து புது வழக்காக தான் இந்த வழக்கை எடுத்தாங்க. அந்த வழக்கினுடைய விசாரணை வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேர்ல தான் நடக்கும். அவர்கள் வந்து இன்னைக்கு இவர்களை ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணுங்க, இன்னைக்குள்ள குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி கடைசியாக வந்து அந்த ஞானசேகரன் அவருக்கு வந்து குற்றவாளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவருக்கு நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. இதுல தமிழக அரசு எங்க இருந்து வந்து சொல்லுது அப்படிங்கிறது தெரியல. இதுல அந்த மாட்டின அந்த நபர் வந்து ஞானசேகரன்ங்கிற அந்த நபர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியத்தோட நெருங்கிய வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர், திமுக காரரு. நீங்க திமுக காரரை காப்பாற்றுவதற்காக ஆரம்பத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த மாதிரி வேலைகள்லாம் செய்தது அப்படிங்கறத நமக்கு நன்றாக தெரியும். கடைசி வரைக்கும் யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு விடையே கிடைக்கல. விடையே கிடைக்காம ஞானசேகரன் அவர்கள் வந்து பகடைக்காயாக மாற்றப்பட்டுள்ளார். அவர்களுக்கு திமுகவுக்கு இன்னொரு பயம் உண்டு. என்ன பயம்னா, இப்போ பொள்ளாச்சி வழக்கு போல 2 வருடம் 3 வருடம் தீரா விசாரித்து முடித்ததற்கு அப்புறம் வந்து ஒரு நாள் தீர்ப்பு வருது அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்ல 4 வருஷம் இதே மாதிரி தீர்ப்பு நடந்துச்சுன்னா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 2026 தேர்தல் இருக்கு. தேர்தல் முடிந்த உடனே பாத்தீங்கன்னா ஒருவேளை ஆட்சி கவிழ்ந்துருச்சு, திமுகவினுடைய ஆட்சி கவிழ்ந்து விட்டது அப்படின்னா அந்த சமயம் யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு வந்து விடை கிடைத்து விடும். யார் அந்த சார்னு அப்ப தெரிஞ்சதுன்னா ஒருவேளை அமைச்சர் உள்ள போகலாம், வேற யார் வேணாலும் உள்ள போகலாம், யார் வேணாலும் அந்த சாராக இருக்கலாம். அந்த சார் யாருங்கிறதை வந்து அடுத்து வரக்கூடிய ஆட்சி வந்து கண்டுபிடித்து விடுவார்களுங்கிறதுக்காக அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து வேகமா முடித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த விஷயத்தை செய்திருக்கலாம். மற்றபடி இதுல வந்து திமுக வந்து மகுடம் வைத்துக் கொள்வதற்கெல்லாம் அங்க ஒண்ணுமே கிடையாது. தவறு செய்தவனுக்கு என்னைக்கா இருந்தாலும் தண்டனை கிடைத்துதான் ஆகணும். அதுக்கு காலதாமதம் வேண்டுமானாலும் ஆகலாமே ஒழிய, ஆனால் இந்த நீதி என்னைக்கு இருந்தாலும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதை தான் இந்த ஒரு விசாரணை சொல்லியிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல வந்து இவருக்கு இது போன்ற தீர்ப்புகள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறதையும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனா இதுல திமுகவுக்கு வந்து ஏதாவது பங்கு இருக்கா? கண்டிப்பாக நிச்சயமாக திமுகவுக்கும் இதற்கும் எந்த பங்குமே கிடையாது. மக்களினுடைய அழுத்தம், எதிர்கட்சிகளினுடைய அழுத்தம், முக்கியமாக தமிழக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய நெருக்கடி, இதன் காரணமாக மட்டும்தான் இந்த ஞானசேகரன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது. சொல்ல போனா
அந்த பெண், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய எஃப்ஐஆரை கசிய விட்டு அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு மானபங்கத்தை ஏற்படுத்தியதே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை தான். எஃப்ஐஆர் லீக் ஆன விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தானே. அந்த பெண் யார் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாம இருந்த ஒரு விஷயத்தை இந்த பெண் தான், இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடந்திருக்கு, அது ஆக்சுவலா வெளியவே சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. ஒரு ஸ்டூடெண்டினுடைய லைஃப் கிடையாது. அந்த லைஃபை வந்து அவர்கள் கெடுப்பது போல அன்னைக்கு வந்து எப்படியாவது இந்த விஷயத்தை அந்த பெண் வந்து வாபஸ் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட முன்னாடி நடந்தது. சோ திராவிட முன்னேற்ற கழக அரசை தாண்டிதான் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறே ஒழிய இதை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து சொந்தம் கொண்டாடி கொள்வதற்கோ இது திராவிட மாடலினுடைய வெற்றின்னு சொல்லிக் கொள்வதற்கோ எங்க ஒண்ணுமே கிடையாது. சொல்ல போனா திராவிட மாடல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத எண்ணி முதலமைச்சரும் கனிமொழி அவர்களும் வெட்கப்படணுமே ஒழிய இதுல பெருமைப்பட்டுக் கொள்வதற்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்க கண்டிப்பா. பட் அந்த அரக்கோணம் விஷயம் வந்து இன்னுமே நடந்துட்டு தான் சார் இருக்கு. அதையே எந்த எதிர்க்கட்சிகளும் வந்து கையில எடுக்கலன்னு நினைக்கிறீங்க? இல்ல மேடம், அதற்கு உண்டான கால சூழ்நிலை தான். அந்த விஷயங்களை நிச்சயமாக எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் வந்து எடுத்திருப்பாங்க. நமக்கு தெரிந்திருக்காது. அந்த ஒரு பெண்ணினுடைய ஒரு விஷயம் அந்த அரக்கோணத்துல இப்ப அதுவும் வந்து எஃப்ஐஆர் லீக் ஆன விஷயங்களை எல்லாம் நம்ம நன்றாக பார்த்தோம். அதற்கும் எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். நம்ம நன்றாக பார்த்தோம். யாருமே இதுல கையில எடுக்காத ஒரு விஷயம்லாம் கிடையாது. சொல்ல போனா இங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் கையில எடுக்கணுமே ஒழிய நாங்க ஒரு விஷயமையும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஆட்சின்னு சொல்லி தானே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. மகளிருக்கு வந்து நாங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு மரியாதை கொடுக்குறோம். எங்கேயுமே மரியாதை கிடையாது. நம்ம சொல்ல போனா இலவச பேருந்து நன்றாக பயணித்துக் கொண்டிருந்த பெண்களை வந்து இலவச பேருந்துங்கிற பேர்ல சுத்தமாக பஸ்ஸே நிக்கிறது இல்லை. இது உதயநிதி ஸ்டாலினே ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பெண் வந்து சொல்றாங்க, சார் பஸ்ல ஏத்த மாட்டேங்கிறாங்க சார், மரியாதை தர மாட்டேங்கிறாங்க சார், கண்டக்டர் மதிக்கிறதே இல்லை சார், இலவச பேருந்து ஓசியில தானே சார் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்கறாங்க சார் சொல்லி உதயநிதிக்கு முன்னாடியே பேசிய வார்த்தைகளா நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஆட்சியில வந்து பெண்களுக்கு உண்டான மரியாதைங்கிறது சுத்தமா கிடையாது. இது என்னன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்தா பரவாயில்ல. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எப்படி இருக்கு அப்படின்னா மாசத்துக்கு 2 முறை வந்து பாலியல் வன்கொடுமைகளோ பாலியல் சீண்டல்களோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மாவட்டத்துல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்க அதையே தான் ரிப்பீட்டடா பாத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு உண்டான இங்க மாநிலத்துக்கு உண்டான பிரச்சனைகள் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கு. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய தமிழக காவல்துறை வந்து யாராவது ஏதாவது ட்வீட் போடுவாங்களா, ஏதாவது இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏதாவது பேசுவாங்களா, அவர்களை தனிப்படை கொண்டு கைது செய்யலாமா, இந்த மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இரட்டை கொலைகள் நிறைய இடத்துல நடந்தாலும் நம்மளால பார்த்தோம். ஈரோடு பகுதிகளில் ஒரு இடத்துல நடந்தது, சேலம் பகுதியில ஒரு இடத்துல நடந்தது. ஒரு விவசாய பூமியில போய் அவர்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்களான்னு கேட்கறாங்க. அது யாருடைய வேலை? காவல்துறையினுடைய வேலையா அல்லது விவசாயம் செய்யக்கூடிய வேலையா? அதுக்குதான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அந்த சம்பளத்திற்கு உண்டான வேலையை காவல்துறை செய்யணும். அது செய்தால் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கும். நாங்க என்ன சொல்றோம், ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரே ஒரு இடத்துல இப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 4 மாசத்துக்கு ஒரு தடவையோ ஒரு கொலை நடக்குது. எஸ், ஆதங்கத்தின் மூலமாக நிறைய முன்பகைகள் மூலமாக நிச்சயமாக ஒருத்தன் கோவத்துல எவனையோ ஒருத்தனை கொல்றதான், அதெல்லாம் ஓகே தான், நாங்க இல்லைன்னா சொல்லல, அது தவறுதான் அப்படிங்கிற பட்சத்துல கூட எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது வரிசையாக தொடரும் போது 2 நாளைக்கு ஒரு கொலை, 4 நாளைக்கு ஒரு கொலை, 5 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கொலை அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா நடந்து கொண்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அங்கதான் சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து கேள்விக்குறி ஆகுது. சோ இந்த அரக்கோணம் இஷ்யூவும் அதே மாதிரிதான். கிட்டத்தட்ட நாங்க இந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒரு 7வது படிக்கக்கூடிய பெண்ணை வந்து 5 பேர் சேர்ந்து 11வது வகுப்பு மாணவர்கள் வந்து சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து அதற்காக பாஜக சேலம் கிழக்கு மாவட்டம் சார்பாக நாங்க போராட்டம் நடத்தினோம். அதுக்கே எங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கல. இன்ன வரைக்கும் வந்து அந்த இவர்களை கைது செய்தார்களா, போக்சோ வழக்கு போட்டாங்களா, அந்த பசங்களை கைது பண்ணாங்களா, ஒரே மாசத்துல ஜாமீன் வந்துட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. சோ இதனுடைய வேலையெல்லாம் எப்படி, ஏன்னா அவர்கள் வந்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்துல திமுக மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர். சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா எங்களுக்கே மனசு விட்டுறோம் நாங்களே. என்னடா எவ்வளவு போராட்டம் நடத்தினாலும் சரி, எவ்வளவு பேசினாலும் சரி, பெண்களுக்கு உண்டான நீதி கிடைக்க மாட்டேங்குது. பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் எங்களுக்கு வந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் முட்டசோறு போடுற அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் மனசெல்லாம் நிச்சயமா கிடையவே கிடையாது. எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஈரோட்ல பேசும்போது, முன்னாள் மாநில தலைவர் அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நான்லாம் இதை மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டோம், நாங்க கையில துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கோம், தோட்டா எதுக்கு வச்சிருக்கோம், எடுத்து சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும், என்ன ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து வருவாங்க, அதுக்கு போலீஸை தாக்கினார்கள்னு சொல்லி வழக்கம் போல ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஏடிஎம்கே பீரியட்ல, இதுக்கு முன்னாள் ஏடிஎம்கே பீரியட்ல இருக்கும்போது ஜெயலலிதா அப்படிதான் பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக ஒரு குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும்போது அந்த இடத்துல என்கவுண்டர்ஸ் நடக்கும். சோ இந்த பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக நடக்காது மீண்டும். ஏன்னா பேங்க் கொலையெல்லாம் நம்ம நன்றாக பார்த்திருப்போம். சோ இதற்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, தீர்வு வந்து குற்றங்களுக்கு உண்டான தண்டனை வந்து கடுமையாகணும். அது நீதிமன்றம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் காத்திருக்காமல் நிச்சயமாக காவல்துறை அவர்களே வந்து முக்கியமாக ஒரு சில விஷயங்களை வந்து முன்னெடுப்பாக எடுத்து அதை செய்தால் மட்டும்தான் மக்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னா இது தொடர்கதையாக மட்டும்தான் இருக்கும்.
சோ இந்த அரக்கோணம் இஷ்யூ வந்து யாருமே கையில் எடுக்காமலாம் இல்ல. அரக்கோணம் இஷ்யூ சம்பந்தமாகவும் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த குரலுக்கு செவிசாய்க்க தான் திராவிட முன்னேற்ற கழக அரசோ, இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய தமிழக அரசோ வந்து தயாராக இல்லை. அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம் மேடம். மறுபடியும் வந்து பேருந்து கட்டணமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பால் விலையாக இருக்கட்டும், எல்லாமே கூடி இருக்கு. ஆனா அந்த டைம்ல வந்து சினிமா கேளிக்கைக்கான வரி வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கும் ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. இதுல உங்களுடைய கருத்து என்ன சார்? மேடம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் மேடம் செய்வாங்க. மக்களுக்கு என்ன தேவை? அவங்களோட ரெட் ஜெயின் மூவிஸுக்கு என்ன தேவை? அவங்களுடைய சன் பிக்சர்ஸுக்கு என்ன தேவை? கிளவுட் நைன் மூவிஸுக்கு என்ன தேவை? இந்த வெளிநாட்டுக்கு தப்பி போன போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அவர் வந்து ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. சோ இவங்களுக்கு எல்லாம் என்ன தேவையோ அதுதான் மேடம் கிடைக்கும். உங்களுக்கும் எனக்கும் பால் விலை ஏறினா என்ன, பேருந்து விலை, பேருந்தினுடைய கட்டணம் ஏறினா என்ன, கரண்ட் பில் எத்தனை வாட்டி ஏத்திட்டாங்க? இதோட 7 வாட்டி ஏத்திட்டாங்க தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை. அவர்கள் வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை ரீடிங் எடுக்கிறதுக்கு பதிலாக 1 மாதத்துக்கு ஒரு முறை ரீடிங் எடுக்கப்படும்னு சொல்லி இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்திருந்தாங்க. இப்ப ஆட்சி அவ்வளவுதான் முடிய போகுது. இப்போ இன்னைக்கு இப்ப நம்ம 6வது மாசத்துல இருக்கோம். மேக்சிமம் மிஞ்சி போச்சுன்னா இன்னும் ஒரு 4-5 மாசத்துலயே பாத்தீங்கன்னா அடுத்த தேர்தலுக்கு உண்டான அறிவிப்பு வந்துரும். மேக்சிமம் ஏப்ரல் இல்லைன்னா மே மாசத்துல 2026ல தேர்தல் வந்துரும். சோ இவர்கள் வந்து முடிய போற தருவாயில வந்து கடைசி 1 மாசத்துக்கு முன்னாடி வந்து இனிமேட்டு மாசத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் ரீடிங் எடுக்கப்படும்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அது இவர்களுடைய ஆட்சியினுடைய சாதனையா? இவர்கள் வந்து பேருந்து கட்டணத்தை உயர்த்துவார்கள். இதுக்கு வந்து பேப்பர்ல வர கேட்டிருக்காங்க. மக்கள் வந்து இதற்கு வந்து கருத்து தெரிவிக்கணும். எப்படி கருத்து தெரிவிப்பாங்க? நீங்க வந்து பேப்பர்ல ஆடு கொடுத்து மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கணும்னா எங்க கருத்து தெரிவிப்பாங்க? மைக்கு தூக்கிட்டு நீங்களே போங்க, ஒரு பஸ்ல ஏறுங்க. முக்கியமாக ஆண்கள் கிட்ட கேளுங்க, ஐயா பேருந்து கட்டணம் உயர போகுது, என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு வந்து இந்த கட்டண உயர்வு மீது நம்பிக்கை ஏதாவது இருக்கா? நாங்க என்ன சொல்றோம், இலவசங்கள் கொடுங்க, வேணாம்லாம் சொல்லல. உங்களுடைய நிதிச்சுமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும். 2021 வரைக்கும் தமிழகத்தினுடைய நிதி நெருக்கடி பாத்தீங்க அப்படின்னா கடன் வாங்கி வச்சிருந்தது பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் கோடி. 2021 வரைக்கும், அதாவது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி வரைக்கும் 1947 இருந்து 2021 வரைக்கும் தமிழக அரசு வாங்கிய கடன் 4.5 லட்சம் கோடி. 2021 இருந்து இப்ப 2026 வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு வாங்கி இருக்கிறது 4.5 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடிக்கு இப்ப கொண்டு வந்து விட்டுருக்காங்க. உங்க தலைக்கு மேலேயும் ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, என் தலைக்கு மேலேயும் ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, என் பையன் யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போறான், அவன் தலைக்கு மேலேயும் ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. தமிழகத்தினுடைய நிதி சுமையை மிகப்பெரிய ஒரு பிளண்டரா கொண்டு போய் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு விட்டுருக்காங்க. அவர்களுக்கு வேற வழி இல்ல. மத்திய அரசு வந்து நிதி வந்து கொடுக்குறாங்க. மத்திய அரசு அவர்கள் கொடுக்கக்கூடிய திட்டங்களை நேரடியாக செயல்படுத்துகிறார்கள். இவங்க கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு ஃபண்டை வந்து அவர்களே பிரிச்சு எங்கெங்கெல்லாம் கமிஷன் அடிக்க முடியுமோ, யாராருக்கெல்லாம் சமாதி கட்ட முடியுமோ, எங்க பேனாசில வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து மத்திய அரசு முக்காவாசி இடத்துல நிறைய மாநிலங்கள்ல வந்து அவர்களே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய விஷயங்கள் சொல்ல போனா இந்த வீடு கட்டும் திட்டமாக இருக்கட்டும், அவர்கள் நேரடியா மக்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நேரடியா பணம் போறதுனால இவர்களோட இடையில வந்து ஊழல் செய்வது வந்து கொஞ்சம் குறைச்சு வச்சிருக்கோம். முன்ன மாதிரி கிடையாது. நேரடியாக பணப்பகிர்வு வந்து இவர்களுக்கு வராம மக்களிடம் நேரடியாக போகிறது. ஒரு 2000 ரூபாய் பணம் விவசாயிகளுக்கு போடக்கூடிய பணம் வந்து இவர்கள்கிட்ட ஐயா போட்டுருங்க ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி கொடுத்துட்டாரு அப்படின்னா அதுல பாதி பேத்துக்கு தான் போகும், மீதி பேத்துக்கு போகவே போகாது. அவர்கள் வந்து நேரடியா இப்ப ரேஷன் கடையில கொடுக்குறாங்க பாருங்க, பொங்கலுக்கு 1000 ரூபாய் எண்ணி கையில கொடுக்குறாங்க பாருங்க மக்கள் கிட்ட, அந்த மாதிரி தான் போகுமே ஒழிய இவர்கள் வந்து 2000 ரூபாய் அக்கௌண்ட், அதே 1000 ரூபாய் இவர்கள் வந்து அக்கௌண்ட்ல போடலாமே, ஏன் போடுறது இல்ல? ஏன்னா விஷயம் என்னன்னா இவர்கள் தான் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு கிளை செயலாளரோ ரேஷன் கடையில நின்றுட்டு அவன் சொந்த பாக்கெட்ல இருந்து ஏதோ பணம் எடுத்து அவன் சொத்து வித்து பணம் கொடுக்குற மாதிரி மக்களுக்கு கொடுக்குறாங்க. மக்களுடைய வரிப்பணத்தை மக்களிடமே அந்த 1000 ரூபாய் வந்து இலவசங்கள் நீங்க கொடுக்கறது தவறா சரியாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த கொடுக்குற பணத்தை கூட என்னவோ இவர்களுடைய பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கறது திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய வேலை. அதற்கெல்லாம் அவர்களுக்கு பணம் வேணும். முக்கியமா எலெக்ஷனுக்கு அடுத்து எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்கு செலவு பண்றதுக்கு பணம் வேணும். சோ இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்கு மக்களுடைய குடுமி. அந்த மக்களுடைய குடுமையை பிடிச்சீங்கன்னா 2 விஷயம் தான் வரும். ஒண்ணு வந்து மின்சாரம், இன்னொன்னு வந்து பால் விலை. 3வதா நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேருந்து கட்டணம். இந்த 3 விலையும் எவ்வளவு ஏத்த முடியுமோ ஏத்து. 2025 தேர்தலுக்குள்ள எவ்வளவு கல்லா கட்ட முடியுமோ கட்டி முடிச்சுட்டு மக்களுக்கு வந்து மக்கள் தலையில ஒரு துண்டை போட்டு நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப நாளா நீடிக்காது மேடம். இந்த ஒரு விஷயங்கள் வந்து மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழகம் வந்து டாப்ல இருக்கு. நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஜிஎஸ்டிக்கு வந்து பங்கு கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க வந்து இவ்வளவு பொருளாதாரம் வச்சிருக்கோம், அவ்வளவு பொருளாதாரம் வச்சிருக்கோம். எவ்வளவு பொருளாதாரம் வச்சிருந்தாலும் மக்களுக்கு தேவையானதை மக்களுக்கு நீங்க கொடுக்கணும். பெட்ரோலினுடைய விலை உயர்வு வந்து ஒரு நாளைக்கு 2 ரூபாய் ஏறுது, 3 ரூபாய் ஏறுது அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து தையத்தக்கன்னு குதிக்கிறாருல்ல. இப்ப பெட்ரோல் விலையை வந்து மத்திய அரசு ஏத்திடுச்சு, பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட கொடுத்து மத்திய அரசு ஏத்திடுச்சு. நீங்க நல்லா எடுத்து பாருங்க, 2014 பெட்ரோலினுடைய விலை என்ன, 2026 இந்த வருஷத்துல வந்து 25 இந்த வருஷத்தோட பெட்ரோலினுடைய விலை என்ன, கிட்டத்தட்ட 20 ரூபாய் பக்கம் பெட்ரோலினோட விலை ஏறி இருக்கு. 83 ரூபாயில இருந்தது, இன்னைக்கு 103 ரூபாய். அதுவும் சில மாநிலங்கள்லாம் இன்னும் 100 கிராஸ் பண்ணல.
தமிழகத்துல 100 கிராஸ் பண்ணிருக்குது. அதற்குண்டான விஷயம் கூட நான் சொல்றேன் பாருங்க. தேர்தல் வாக்குறுதியில டீசலுக்கு 5 ரூபா, பெட்ரோலுக்கு 3 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் குறைச்சிருக்காரா? அதெல்லாம் இவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கறதெல்லாம் வெத்து பேப்பராக தான் இருக்குது. இது மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த முறை தேர்தல் என்ன பண்ணுவாங்கன்னா, போன தடவை செஞ்சதே நீ கிழிக்கல, இந்த வருஷம் நீ என்ன கிழிச்சிட போற அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக மக்கள் இதற்கு உண்டான சப்போர்ட் நிச்சயமாக தரமாட்டார்கள். சோ அணைய போற விளக்கு என்னைக்குமே கொஞ்சம் பிரகாசமா எரியும். சோ அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசு போற நேரத்துல மக்கள் தலையில என்னென்ன வரி எல்லாம் சுமத்த முடியுமோ, எதையெல்லாம் விலை ஏற்ற முடியுமோ அதை ஏற்றி வைத்து விட்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால இருக்காங்க. சோ பண்ணட்டும், பாக்கலாம். காலம் இதுக்கு நல்ல ஒரு முடிவு சொல்ல மாட்டோம். திமுகவோட ராஜ்யசபா சீட் வைகோ அவர்களுக்குன்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் கமலஹாசன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை பற்றி கேட்கும்போது துரை வைகோ அவர்கள் வருத்தமாக தான் இருக்கு, இருந்தும் நாட்டிற்கு நல்லதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அண்ட் கமலஹாசன் அவர்களும் சொல்லியிருக்காங்க, ஊடகவியலாளர் கொஸ்டின் கேட்கும்போது நீங்க வாரிசு அரசியலை எதிர்ப்பேனீங்க, ஆனா அவரும் சொல்லியிருக்காரு இது நாட்டின் நன்மைக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? முதல்ல வைகோ விஷயத்த சொல்றேன். வைகோ பாத்தீங்கன்னா என்னைக்கு அவர் பாராளுமன்றத்துக்கு வெளியில நின்று மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னு கத்தினாரோ அப்பவே ஸ்டாலினுக்கு பிடிச்சிருக்காது. ஏன்னா ஸ்டாலினுக்கு கனிமொழியை தூக்கி வைத்து பேசினால் நிச்சயமாக பிடிக்காது. இது சாதாரண ஒரு திமுகவினுடைய ஒரு அரசியல் குழந்தைக்கு கூட தெரியும். ஒரு முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதி வைகோ அவர்களுக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு தெரியல. வைகோ முக்கியமா கனிமொழி அவர்களை தூக்கி பேசினா ஸ்டாலினுக்கு பிடிக்காது. இது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம் தான். அவர் அங்க பேச சொல்லும் போதே சரி ரைட், அடுத்த முறை ராஜ்யசபா சீட் இல்ல நாங்க நினைச்சது அப்படியே நடந்துருச்சு. அதே மாதிரி நீங்க கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த கட்சி ஆரம்பித்த ஒரு விதத்தையும் இப்ப அவர் முடிச்சிருக்கிற ராஜ்யசபா சீட்டையும் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் நடித்த அந்த பஞ்சதந்திரம் படத்தை விட மிகப்பெரிய ஒரு காமெடியான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா அவர் ஆரம்பிக்கும் போது அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உணர்ச்சி முக பேசியிருப்பார். இந்த டார்ச் லைட்டை தூக்கி போட்டு டிவியில அடிச்சு உடைச்சு இந்த வாரிசு அரசியலை நீங்கள் ஏற்கிறீர்களா அப்படின்னு சொல்லி ஒண்ணு கேட்பாரு. ரெண்டாவது இன்னொரு மீட்டிங் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு 5 நிமிடத்துல நான் இந்த கதவு திறக்கப்படும், யாரெல்லாம் வெளியே போறீங்களோ போங்க, இந்த கொள்கை மட்டும்தான் இங்க இருக்கும், நம்ம தனித்துதான் அரசியலை சந்திக்க போகிறோம்னு சொல்லியிருப்பாரு. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, அந்த கதவுல இருந்து முதல்ல வெளியே வந்ததே கமலஹாசன் அவர்கள் தான். அந்த கதவுக்குள்ள உட்கார்ந்துருக்கலாம் கமலஹாசன் வருவான்னு உள்ள உட்கார்ந்துருக்காங்க. கதவுல இருந்து கமலஹாசன் அவர்கள் நேரடியாக வெளியே வந்துட்டார். நிறைய பேர் கட்சி விட்டு பிடிட்டு வந்துட்டாங்க. ஸ்நேகனாக இருக்கட்டும், அந்த கட்சியை சேர்ந்த பத்மபிரியாவாக இருக்கட்டும், நிறைய பேர் வெளியே வந்து நீ திமுக ஒரு மிகப்பெரிய நிலைமையில இருக்கிறத கூட நம்மளால பார்க்க முடியுது. கமலஹாசன் மட்டும் அங்க தனியா என்னதான் பண்ணுவார்? ஒரு பொதுக்குழு கூட்டம் கூட்டினா கூட ஆட்களே வராம கமலஹாசன் மட்டும் தனியா உட்காந்து பேய் பெங்களால உட்கார்ந்து இருக்க மாதிரி மக்கள் நீதி மைய ஆபீஸ்ல உட்கார்றதுக்கு பேசாம திமுக ஆபீஸ்லயே போய் நம்ம ஏற்கனவே வீரமணி சுப வீரபாண்டியன் மாதிரி விசிறிட்டு நம்மளும் ஒரு பக்கம் இன்னொரு விசிறி கொடுத்தாங்கன்னா நம்மளும் ஸ்டாலின் அவர்களுக்கோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ விசிறிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டிடலாங்கிற ஒரு இடத்துக்கு கமலஹாசன் வந்துட்டார். இதுதான் இவருடைய அரசியல். இந்த சினிமாவில இருந்து வரக்கூடிய மக்களுடைய அரசியல் எப்படி இருக்கும்னு சொல்லி நன்றாக பாருங்க. பஞ்ச் டைலாக் பேசுறதுல இவர்கள் என்னைக்குமே கில்லாடிகள். ஏன்னா இதுதான் அவர்களுடைய தொழில். அந்த பஞ்ச் டைலாக் பேசுறதுதான் அவர்களுடைய தொழில். பஞ்ச் டைலாக் பேசி அரசியலை பிடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதெல்லாம், ஆட்சியை பிடித்து விடலாம்னு நினைக்கிறதெல்லாம் எம்ஜிஆரோட முடிஞ்சது. அது எம்ஜிஆருக்கு கூட ஏன் சக்சஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று உண்டு. என்னன்னா எம்ஜிஆர் சினிமாவை மையப்படுத்தி அவர் அரசியலுக்கு வந்தாரு, அது உண்மைதான். ஆனா சினிமாவை மட்டும் முழுமையாக நம்பி மக்கள் கிட்ட போகல. எம்ஜிஆர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒண்ணு உண்டு, மக்களை நீங்கள் விரும்பினால் மக்கள் உங்களை மறுபடியும் திரும்ப விரும்புவார்கள் அப்படிங்கிறத எம்ஜிஆருடைய ஒரு வேத வாக்கு. நீங்க மக்களை விரும்புறீங்க, மக்கள் உங்களை திரும்பி விரும்புவாங்க. ஆனா மக்கள் கிட்ட நீங்க நடிச்சீங்க அப்படின்னா மக்கள் உங்களை விட மிகப்பெரிய நடிகர்கள் மக்கள். ஏன்னா ஓட்டு கேட்க போகும்போது எல்லாருமே எல்லா கட்சிக்குமே ஓட்டு போடுறோம் தானே சொல்றாங்க. இப்ப என்கிட்ட நான் பிஜேபி காரன், என்கிட்ட திமுக காரங்க சார் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னா நான் இல்ல நான் சொல்ல போறேன், சார் போடுறேன் சார் போங்க சார்னு சொல்லுவேன். ஏடிஎம் கேட்கறாங்க வந்தாங்கன்னா சார் போடுறேன் சார் போங்க சார். விசி கேட்கறவங்க வந்தாலும் அதே தான் சொல்ல போறேன், சார் போங்க சார். ஏன்னா இங்க இருக்கு எங்க அம்மா அதுக்கு மேல நடிப்பாங்க. இதெல்லாம் அவர்கள் கேட்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லா கட்சிக்குமே ஓட்டு போடுறோம் தான் சொல்லுவாங்க. மக்கள் தான் மிகப்பெரிய நடிகர்கள். நடிகர்கள்லாம் அங்க ஜஸ்ட் அங்க ஒரு சைடு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவ்வளவுதான். சோ கமலஹாசன் அவர்கள் அந்த ரசிகர்கள் ஓட்டாக மாறாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு இத்தனை ஆண்டு காலம் ஆயிருக்கு. இது இப்ப வந்திருக்க புது நடிகரும் 2026 தேர்தலுக்கு அப்புறம் புரிந்து கொள்வார். சோ கமலஹாசன் அவர்களுக்கு கொடுத்த இந்த ராஜ்யசபா சீட்லாம் மேக்சிமம் அவருடைய எண்டு இதுதான். இதற்கு மேல அவருக்கு எதுவுமே கிடைக்காது. மக்கள் நீதி மையத்தினுடைய பவர் அவ்வளவுதான். இவர் ராஜ்யசபா சீட்ல இருந்து 5 வருஷம் திருப்பி அவர் ராஜ்யசபால இருந்து வெளியே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மக்கள் நீதி மையம்ங்கிறது திமுகக்குள்ள கலந்துருக்கும். அதுவும் அந்த கட்சியும் திமுகவுல ஒரு கட்சியாக உள்ள தனி கட்சியா இல்லாம அது திமுகவினுடைய ஒரு அங்கமாக கடந்திருக்கும். திருப்பி மக்கள் நீதி மையம் எங்கன்னு சொல்லி கமலஹாசன் தேடி பார்க்கும் போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு கமலஹாசன் அவர்கள் அரசியல் அனாதையாக ஓரம் கட்டப்படுவார்.
இந்த வில்சன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு வந்து கொடுத்திருந்ததை நம்ம நன்றாக பார்த்தோம். அவருக்கும் ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு பிஷப் கூட மிகப்பெரிய ஒரு லெட்டர் டைப் பண்ணி சிறுபான்மையின் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்க கட்சியை சேர்ந்த நிறைய பேர் கூட அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. நாராயண திருப்பதி அண்ணனாக இருக்கட்டும், எஸ் ஆர் சேகராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. உண்மைதான். ஏன்னா எங்களை வந்து பாஜகவை வந்து பாசிச கட்சி அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நிறைய பேருக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னன்னா, இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நாங்கள் பாசிசம் அப்படின்னா, இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அவர்களுக்கெல்லாம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்க கேட்கிறோம். ஏன்னா அவரை வந்து பாயாசம்னு சொல்லி விஜய் அவர்கள் எல்லாம் பேசி முடிக்கிறதா நம்ம நன்றாக பார்க்கிறோம். யாருமே அப்படி எல்லாம் கிடையாது மேடம். இதுல விஷயம் என்னன்னா, ஒரு தரப்பு மக்களுக்காக மட்டும் யாருமே போராடுறது கிடையாது. வில்சன் அவர்கள் வந்து இந்த சிறுபான்மையினர்களை தவிர இதை நான் இங்க நான் குறிப்பிட்டு தான் ஆகணும். இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ்ல இருந்து யாராவது ஒருத்தங்க மேல வராங்க, முஸ்லீம் கம்யூனிட்டிஸ்ல இருந்து யாராவது ஒருத்தங்க மேல வராங்க அப்படின்னா அவர்களுக்குள் பேசிக்கொண்டு, அதாவது சர்ச்சில் பேசிக்கொண்டு யாருக்கு ஓட்டு போடணும், ஜமாதுல பேசிக்கொண்டு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத வந்து தெளிவா அவர்கள் வந்து ஒரே முடிவாக எடுத்து அவர்கள் வாக்கை செலுத்துகிறார்கள். அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழக அரசோ இல்ல மற்ற கட்சிகளோ வந்து சிறுபான்மையினரோட வாக்குகளை ஏன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த வாக்கு வந்து பல்கா விழுந்துரும்னு ஒரு நம்பிக்கை. இந்துக்கள் அப்படி கிடையாது. இந்துக்களுடைய வாக்கு வந்து சிதறி கிடக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஒருவேளை கோயில்ல பேசி முடிவு பண்ணி இவர்களுக்கு தான் வாக்குகள் செலுத்தணும்னு ஒரு நம்பிக்கை நிலைமை வந்து என்னைக்காவது ஒரு நாள் உருவாச்சு அப்படிங்கிற பட்சத்துல திமுக வந்து இந்த சிறுபான்மையினருடைய வாக்குகளை பற்றி யோசிக்கவே யோசிக்காது. ஏன்னா தமிழகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிறுபான்மையினரோட வாக்கு வெறும் 7% தான். உத்தரப்பிரதேச மாதிரி 22% ஓட்டெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா தமிழகத்துல வந்து திமுக வந்து சாஸ்தாங்கமா விழுந்துருவாங்க இந்த சிறுபான்மையினர்கிட்ட. சோ வில்சன் போன்ற ஆட்களுக்கு எல்லாம் வந்து இந்த முறை கொடுத்திருக்க தேவையில்ல. நிறைய பேர் திமுக உழைத்திருந்த கூடிய நபர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சீனியர் லீடர்ஸ் இருந்தாங்க. ஒரே ஒரு எங்கள் சேலம் பகுதியை சேர்ந்த திரு எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, உழைத்த மனிதன், ஒரு மாவட்ட செயலாளரா இருக்காரு. அவருக்கு கொடுத்ததுல எந்த தப்பும் இல்லை. ஆனா வில்சன் போன்ற ஒரு மத ரீதியான ஒரு நபருக்கு வந்து மீண்டும் வந்து மாநிலங்களவை எம்பி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவர் அங்க போய் வந்து தமிழகத்தினுடைய உரிமையை பேசுவாரா இல்ல சிறுபான்மை மக்களினுடைய நலனை பற்றி பேசுவாரா அப்படிங்கறதான் எங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சோ முதல்ல திமுக அறிவித்திருக்கக்கூடிய இந்த மாநிலங்களவை விஷயமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி பிலிமா தான் நான் பாக்குறேன்.